ஹலோ மக்களே, பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ் காமிச்சு ஃபுல் வீடியோ பேச போகிறேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நேரமோ தெரியல, ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடணும்னு மார்னிங் நினச்சதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ரெயின் காரணமும் ரெயின் சவுண்டில் நடுவில் இருக்கும் நிறையவே. ஸோ இவ்வளோ தடைகள் வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்தாச்சு. ஸோ உங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்டை தொடர்ந்து நம்ம சேனல் கொடுங்க. என்னை பற்றி கொஞ்சம் என்னோடய சப்ஸ்கிரைப் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். என் பேர் ரஞ்சினி. நான் இப்போ தான் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இன்னும் 1 இயரில் வந்து கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ நாள் வந்து வாய்ஸ் மட்டும் போட்டுட்டு இப்போது ஃபேஸ் காமிச்சு போடுறாங்கன்னு நான் சொல்கிற மெசேஜ் வந்து நிறைய பேர் கன்வே ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் வந்து சும்மா நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணது, ஃபன்னியான நேச்சர் வியூ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நம்ம பேச போகிறது சிலருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக சொல்லணுன்னா என்னோடய இன்றைக்கி டாபிக் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கே. கரண்ட் 12th முடிச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் 12th முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாம் நினைக்கலாம் நமக்கு இப்போது ஓரளவு மெச்சூரிட்டி இருக்குது. பட் 12th வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஸ்கூலிங் அந்த மாதிரியான மென்டாலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி கோர்ஸ் சேருறது இந்த மாதிரி நோ ஐடியா, யாருக்குமே மைண்ட் அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்படியே ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். நான் வந்து இன்ஜினியரிங் சேர்கிறதுக்குள்ளே. ஸோ என்னோடய ஃபீல்டு வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஓரளவு தான் ஒரு 50% தான் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் உங்கள் ஃபீல்டு சூஸ் பண்ணலைன்னா நான் சொல்கிற ஒரு 10 ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் கிளியராக உங்கள் ஃபீல்டு சூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ எப்படின்னா இப்போ உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து இனிஷியலாக இருக்கட்டும், அப்பாவோட இனிஷியல் வந்து மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா நான் 12th படிக்கும்போது இந்த ஒரு மேஜர் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். என்னுடைய அப்பா நேம் வந்து மாறி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அது மாற்றுறதுக்குள்ளே கவுன்சிலிங் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. கிராஜுவேட் இது எல்லாமே வந்து எனக்கு இதாச்சு, லேக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபர்தராக முடிச்சிருங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆதார் கார்ட்லேயும் அதர் ப்ரூஃப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்தராக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 10% தான் அப்படி இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக. ஸோ அப்படி இருந்தால் நம்ம 10th 12th நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஆதார் கார்டு இந்த மாதிரி தான் மாற்றணும். பேங்க்லையோ இல்லை இந்த ப்ரூஃப் வச்சு இதெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் இதனாலேயே. அதனாலே வந்து என்னுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. இப்போ உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே சூப்பர். நீங்கள் அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே ஒரு 5 ஜெராக்ஸ் அப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எந்த காலேஜ் எங்கே நீங்கள் விசிட் பண்ண போனாலும் சரி, எங்கே கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போதோ இல்லை எங்கே போனாலுமே நீங்கள் அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல் வச்சுக்கோங்க சேஃபாக. ஸோ நான் இதோடைய இம்பேக்ட் வந்து எல்லாமே ஓகே நான் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கிளாரிட்டியான மைண்ட் வரலை. நான் இன்னும் எந்த ஃபீல்டு போடுறதுன்னு தெரியல. அப்பா இப்படி சொல்கிறாங்க, எனக்கான இந்த மாதிரி ஃபீல்டுனா. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், பேரண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அவங்க மென்டாலிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டோடு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க. அதுதான் நான் சொல்லுவேன். பின்னாடி ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நிறைய பசங்களும் சரி மோஸ்ட் ஆஃப் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்போம். அது ரொம்ப நல்லது தான். 90% வந்து அது ஓகே. சிலருக்கு வந்து ரொம்ப வந்து அந்த ஃபீல்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அப்பா சொல்லிட்டாரே அப்படின்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த லைஃப் லாங் இது உங்கள் கூடவே வந்து சர்வே ஆக போகிறது. ஸோ வந்து உங்களோட டிகிரிங்கிறது இதுதான் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ கரெக்டாக இப்போ வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போது 12th கரெக்டாக முடிச்சுட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக ஃபீல்டு சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டூ மைண்டடாக இருக்கா, ஸோ அப்பா இந்த ஃபீல்டு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஃபீல்டா, ஸோ நீங்கள் வந்து 2த்துலையுமே கவுன்சிலிங் போடுங்க. எதில் உங்களுக்கு பெஸ்ட்டு கிடைக்குதோ அது போங்க. ஸோ மேபி வந்து உங்கள் ஃபீல்டு வந்து அப்புறமா கூட அவங்க ரியலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்போது வந்து நீங்கள் கவுன்சிலிங் போடுறது மிஸ் பண்ணிவிட்டோம் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒருத்தங்களுக்கு வந்து நர்சிங் பிடிக்கலாம், ஒருத்தங்களுக்கு வந்து லா பிடிக்கலாம். ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 600க்கு வந்து 550 இல்லைனா 500 இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மார்க் எடுத்துக்கிங்க. கட் ஆஃபும் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 ஃபீல்டுலேயுமே வந்து போடுங்க. உங்களுக்கு எதில் கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் மேபி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய வந்திருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட உங்கள் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கலாம். ஸோ உங்களால் டேரெக்டாக பேச முடியலன்னா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பிடிச்சதில் போனீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் போயிடுவீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ மணி என்ன அது வாட் எவர் இட் இஸ், அது வந்து மெயினும் கிடையாது. உங்களோட பிடிச்ச ஃபீல்டாக அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த லைஃப்பில் வந்து அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ கூட இருக்கும்.
ஸோ உங்களோட பிடிச்ச ஃபீல்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் படித்து சொல்லுவேன். கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம் இதுதான். ஸோ அதுபடி நீங்கள் போங்க. பிடிச்ச ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நாலேஜ் இன்னும் கெதர் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டோட மெம்பர்ஸ் யாராச்சும் தெரிஞ்சால், ஆல்ரெடி அதில் சர்வே பண்ணிட்டுருக்கிறவங்க யாராச்சும் தெரிஞ்சாலோ, ஒரு காலேஜ் போயிட்டுருக்கிறவங்கள தெரிஞ்சாலும் நீங்கள் அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இல்லை அவங்களாம் வந்து எங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்க எனக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள்லேயே போடலாம், யூடியூப்பில் போடலாம். நிறைய பேர் வந்து அந்த ஃபீல்டை பற்றி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதில் இன்னும் நீங்கள் எப்படி ஷைன் பண்ணிக்கணும் அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் அப்படியே போய் ஒரு டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபீல்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் போகிறதால உங்களுக்கு வந்து ஃபீஸாக இருக்கட்டும் ரெடியூஸ் ஆகும். அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி. தென் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சில வந்து இப்போ நிறைய வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கேர்ள்ஸுக்கும் சரி போத் பாய்ஸ் எல்லாருக்கும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து சர்ச் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு போய் பிளைண்டாக போய் நமக்கு எந்த காலேஜுமே கிடைக்காது. நம்ம கம்மி மார்க்கு தான் நீங்கள் 300 எடுத்திருந்தாலும் மேபி உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வச்சோ இல்லை வந்து ஏதோ ஒரு லக் மூலமாக கூட கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து சில சொல்லுவாங்க போடாதடா வேஸ்ட்டு 5000 எது கட்டுறேன்னா அதுவுமே வந்து காலேஜ்க்கு வந்து டேலி பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டடிலே வச்சுக்காதீங்க. ஸோ மறக்காமல் வந்து கவுன்சிலிங் போடுங்க. தேர்ட் ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து கவுன்சிலிங் தான். ஸோ கவுன்சிலிங் போடுங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டு இப்போ நர்சிங் கவுன்சிலிங்காக அந்த டெட்லைன் கூட கவுன்சிலிங் போடுங்க. இல்லை இன்ஜினியரிங்காக அந்த டெட்லைன், இல்லை ஆர்ட்ஸ் நீங்கள் அந்த டெட்லைன் கூட கவுன்சிலிங் போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 3த்துலேயுமே கூட நீங்கள் கவுன்சிலிங் போடுங்க. 3ம் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கள். மிஞ்சி போனால் எவ்வளோ கொஞ்சம் அந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரிட்டன் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க நான் இந்த ஃபீல்டு போகணுன்னு நினச்சேன், பட் ஆனால் இந்த அப்போ வந்து வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நான் என்னோடய மார்க்குக்கெலாம் போயிருந்தால் வந்து நான் வந்து கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிருக்கோம். ஆனால் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் டைமில் வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு கிடைக்கல, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். ஸோ சிலருக்கு வந்து விருப்பம் இல்லாத கோர்ஸுங்கிறது எது அதெல்லாம் மைண்ட் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதில் நல்லா க்ரோத் ஆகுங்க. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அது மட்டும் நீங்கள் மைண்டில் வந்து கவுன்சிலிங் போட போகிறீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்கூல்லையோ இல்லை இன்னும் எங்களுக்கு வந்து டிசி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் கவுன்சிலிங் போடுங்க. அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்து கவுன்சிலிங் போட்டால் ஓகே தான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு 500க்குள்ளே அப்படி தான் இருக்கும். ஸோ டெட்லைன் வரையும் வெயிட் பண்ணாமல் அந்தந்த ஃபீல்டுக்கு எப்போ போவோம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ டக்குன்னு போய் போட்டுடுங்க. ஸோ கவுன்சிலிங் போடுங்க. இன்னும் ப்ரைவேட்ஸ் காலேஜ் போய் விசிட் பண்ணுறீங்களா போய் பாருங்கள். ஸோ அட் தி சேம் டைம் நீங்கள் பேரலாக மூவ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸ்டெப் நம்பர் 5ல் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து விசிட் பண்ண போகிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து கவுன்சிலிங் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே வீட்டில் சொல்கிறாங்க இல்லை வந்து சும்மா போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் வந்து நம்ம சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போங்க, ப்ரைவேட் காலேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்மிஷன் அமௌண்ட் எவ்வளவோ கட்டி வந்து உங்களுடைய ஒரிஜினல் கொடுத்துறாதீங்க. உங்களுடைய ஜெராக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரிஜினல் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் உங்கள் காலேஜ். அது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் ஒரிஜினல் மட்டும் கொடுத்துறாதீங்க. ஒரிஜினல் கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் உங்கள் காலேஜில் இருக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இன்கேஸ் உங்களுக்கு அந்த காலேஜை விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கிது ஆனால் கம்மி ஃபீஸில் அப்படின்னா நீங்கள் வந்து போகவே முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஏதாச்சும் அமௌண்ட் செட்டில் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஃபர்தராக எனக்கு தெரியல, பட் ஆனால் இப்போலாம் நடந்துச்சு என்னுடைய பாப்பாவுக்கு. நான் வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணால் அதில் தான் படிச்சுட்ருக்கேன். பெஸ்ட்டான ஒரு ப்ரைவேட் காலேஜ் வந்து கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து கிடைக்கிதுன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து வாங்கணும் இல்லையா. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10th மார்க் ஷீட் வந்து நம்மளது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க. ஸோ அது வாங்கணுன்னா கூட நீங்கள் வந்து உங்களால் எனக்கு அட்மிஷன் போச்சு, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு அட்மிஷன் பண்ணிட்டாங்க அப்படி இல்லையா, நீங்கள் வந்து ஃபுல் காஸ்ட்டையும் பே பண்ணுங்கள், காலேஜ் 1 இயர்க்கான ஃபீஸ் பே பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் போய் எதுவும் மாட்டிக்காதீங்க. எங்கே போனாலுமே நீங்கள் அந்த காலேஜை ஓகே, நீங்கள் வந்து காலேஜ் என்றைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே காலை எடுத்து உள்ளே வைக்கிறீங்களோ அன்றைக்கி போய் உங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் கொடுத்தாவே போதும். ஸோ இல்லை கவுன்சிலிங் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் வந்து இன்னொரு வாட்டி வந்து உங்கள் காலேஜுக்கு வந்து நீங்கள் அகைன் ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து அந்த காலேஜ் விசிட் பண்ணிட்டு கூட போங்க. ஸோ அவசரப்பட்டு எதுலேயுமே வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் கொடுத்துறாதீங்க. அது வந்து என்னோடய ஓன் பர்சனலாக நான் சொல்கிறேன். என்னுடைய பாப்பாவுக்கும் அப்படி தான் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க பே பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் வாங்கினாங்க. ஸோ அதுக்கு நடுவில் அந்த மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணோம்.
ஸோ நான் அது கண் கூட பார்த்துருக்கேன். நான் வந்து சூஸ் பண்ணது ஒரு காலேஜ் தான். ஸோ எனக்கு வந்து அது பெருசாக சொல்லி நினச்சின்னா நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியிலே வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட், உங்கள் அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, உங்கள் தாத்தா அப்படி யாருமே வந்து கிராஜுவேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு 25,000 வந்து உங்களுடைய காலேஜ் ஃபீஸில் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட்டே அப்படியே டேலி பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு வந்து சம் லீகலான ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது வந்து ப்ரௌசிங் சென்டர் போய் கேட்டோ இல்லை உங்களுக்கே நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து யூடியூப்லேயும் நிறைய இருக்குது, நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்களே வந்து அப்ளை பண்ணுறது தான் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணிங்கன்னா அவங்களே எல்லாமே எல்லா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இல்லை நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் நானே அப்ளை பண்ணுறது இருந்தால் நீங்கள் வீடியோ பார்த்தும் பண்ணலாம். அது வந்து யுவர் விஷ் தான். நீங்கள் ஒரு 90% மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே ப்ரௌசிங் சென்டர் தான் போவோம். ஏன்னா நமக்கு 12th வந்து அவ்வளோ மெச்சூர்னஸ் கிடையாது. ஸோ ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்கள் அப்ளை பண்ணாமே ஆன்லைன் தான். ஸோ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தாலுக் நம்ம ஏரியாவுடைய தாலுக் வந்து யாரோ அங்கே போய் அவங்களுடைய விஏஓ வந்து சைன் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் அப்படி இப்படியே ஆன்லைன்லேயே அவங்களே சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது, செக் பண்ணுறது கிடையாதுன்னா. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி தான் பர்மிஷனே கொடுப்பாங்க. என்னுடைய டேடி நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எப்படின்னு சொல்கிறது, ஸோ எங்கள் அப்பா பேர் வந்து ஒரு பிக் நேம், அதில் வந்து ஷார்ட்டாக வந்து என்ன எல்லாத்துலேயும் ஆதாரில் அப்படி அவர் சைன் பண்ணது எல்லா ப்ரூஃப்லையுமே வந்து அந்த ஸ்மால் நேம் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ எங்கள் அப்பா பேர் வந்து என்னோடய டிசியில் வந்து அப்போது வந்து ஒரு அந்த பெரிய நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு 12th நான் முடிக்கும்போது இந்த மாதிரி லீகலாக கவர்மெண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணலான்ட்டு போகும்போது தான் எனக்கு வந்து இந்த இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே அந்த பெரிய பேர் தான் வரணுங்கிற மாதிரி கட்டாயம். ஏன்னா எங்கள் வந்து டிசிலே வந்துடுச்சு. டிசியில் ஒன்ஸ் மாற்றவே முடியாது. ஸோ மற்ற ப்ரூஃபில் தான் மாற்றணும். ஸோ அப்புறம் அப்பாவோட ஆதார் கார்டில் மாற்றி அப்புறம் என்னதில் மாற்றி ஸோ இது மாதிரி ஒரு பிக் ப்ராசஸ் போச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து லேட் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல்லாம் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அது ஒரு தனியாக வச்சுக்கோங்க, ஒரிஜினல் வந்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கிற மாதிரி. ஸோ கேர்ள்ஸ்னால் கொஞ்சம் ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜென்ஸுமே அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய எல்லா ப்ரூஃப்லேயுமே வந்து வரப்போகுது. ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஒரு 30 கிட்ட வந்து எனக்கு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கே போனாலுமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுற இடம் வந்து எப்படி இருக்கணும்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரே மாதிரி சைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து அங்கே தமிழில் பண்ணுறேன், இங்கே இங்கிலீஷில் பண்ணுறேன், இல்லை நான் வந்து இங்கே சைன் பண்ணுறேன், அங்கே வந்து நேம் எழுதுறேன், அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து சைன் பண்ணுறீங்களா, சைன் பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வரையும் சைன் அப்படி வச்சுக்கோங்க. இல்லை வந்து நான் என்னோடய நேம் தான் எழுதணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நேமவே தாராளமாக எழுதலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எழுதலாம். ஸோ இல்லை நான் தமிழில் தான் எழுதுவேன், இங்கிலீஷில் தான் எழுதுவேன், இப்படி மாற்றிட்டே இருக்காதீங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து காலேஜ் போய் சேர போகிறீங்க இல்லையா, ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்று பண்ணால் தமிழ்லேயே பண்ணுங்கள், இல்லைனா இங்கிலீஷ்லேயே பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் பண்ணுங்கள். இல்லை சைன் வந்து பண்ணுறீங்களா, ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து என்ன உங்களுடைய நீங்கள் வந்து என்னுடைய சைன் இதுதான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற இடம் இது. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ ரன்சனியா உங்களோட சைன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து சில வெரிஃபிகேஷன்லையுமே வந்து லேக் ஆகக்கூடாது. வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபர்தராக உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் தான் அங்கே வந்து கேட்பாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 4 ரவுண்ட்ஸ் மாதிரி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் வந்து வெரிஃபை பண்ணாங்க எல்லா ப்ரூஃப்மே. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னை வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கிற மாதிரிலாம் நம்மளவே கேட்பாங்க. அங்கே அவங்களே வந்து இந்த காலேஜுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலமாக இந்த காலேஜ் வந்து போகிறாங்க, இவங்க வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அது வந்து டேலி அந்த மாதிரி ஃபர்தர் எல்லாமே வந்து அங்கேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங்லேயே. இப்போ வந்து இப்போ என் பேர் வந்து ரஞ்சினியா, நான் வந்து ரஞ்சினிங்கிற பொண்ணு இந்த காலேஜுக்கு வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க, ஜாயினிங் லெட்டர் மாதிரி. ஆனால் கவர்மெண்ட் மூலமாக ஜாயின்ட் ஆகுங்க. நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் இந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஆல்ரெடி போன ப்ரைவேட் காலேஜும் இருக்கலாம். நீங்கள் அந்த ஆன் ஸ்பாட் போய் வந்து சில காலேஜஸ் வந்து பார்த்தும் சூஸ் பண்ணலாம். அவங்க இப்படி கேட்கலாம், நாங்கள் வந்து ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நாங்கள் வந்து போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இல்லை அவங்களவே நீங்கள் கேட்கலாம், இந்தந்த மாதிரி காலேஜ் எனக்கு வந்து இந்த மாதிரியான சம் குவாலிஃபிகேஷனில் வந்து எனக்கு சில காலேஜஸ்லாம் காமிங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த லிஸ்ட்
காமிப்பாங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப்க்கு இந்த காலேஜஸ்லாம் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த காலேஜ்லாம் போகலாம். அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் உங்களுடைய லைஃபவே மாற்றும் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜாக சூஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து இவங்க இந்த காலேஜ் சொல்கிறாங்க, அங்கேயுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் இந்த காலேஜ் அங்கே இந்த காலேஜில் நிறைய பெஸ்ட் இருக்குது. வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரே மாதிரி தான். ஸோ எந்த காலேஜ் போனாலுமே நாம் அங்கே எப்படி இருக்கோம், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து நம்மளை ஷைன் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான். கரெக்டாக? ஸோ வந்து உங்களுக்கு எப்படி உங்களுடைய சரௌண்டிங் ஃபேமிலி எல்லாமே பார்த்து வந்து காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்கள் கையில் தான். ஆக்சுவலி நான் ஸ்டெப் நம்பர் 10 வந்து உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் ஃப்யூச்சரவே சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை. மீட் நெக்ஸ்ட் வீடியோ.